ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுடைய கான்டாக்டில் உள்ள சேட்டை நீங்கள் சேட் லாக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதை உங்களை தவிர யாராலையுமே பார்க்க முடியாது. அதாவது அந்த சேட்டுக்கு நீங்கள் சீக்ரெட்டாக ஏதாச்சும் ஒரு கோட் போட்டிருப்பீங்க. ஸோ 4 கோட் போட்டிருப்பீங்க. ஸோ அதை உங்களை தவிர வேறு யாராலையுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதையே நீங்கள் மறந்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அதை பார்க்குறது அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆள்னு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அவங்களுடைய வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சேட்டில் இந்த மாதிரி சுதா அப்புறம் எஸ்கேன்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது இந்த மாதிரி டிக் பண்ணி பிடிச்சிருக்கேன். பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட 3 டாட் இருக்கும். அது இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக லாக் சேட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய கோட் நம்பர் இதில் கொடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன லாக் போட்டிங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துருங்க. கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அது லாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேட் சேட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்ட லொக்கை கொடுத்தா இதில் நீங்கள் உள்ளே போக இயலும். ஸோ இதையும் நம்மளால் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதை இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி சீக்ரெட் கோடை இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் 1 2 3 4ன்னு சொல்லி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி வரும். ஸோ மறுபடியும் அதையே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி வராது. ஸோ இதை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அங்கே கொடுத்த அதே சீக்ரெட் நம்பர் இதில் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா லொக்கேட் சேட் இந்த வந்துருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். ஒருவேளை இப்போ நீங்கள் அந்த நம்பரை மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி மறுபடியும் நீங்கள் அந்த சேட்டை எடுக்கிற அப்படின்னு சொல்லி தான் இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலையில் இருக்கிற அந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கு இல்லையா? அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் ஃபுல்லாக கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சேட் லாக் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லாக் அண்ட் கிளியர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ரெட் கலரில் இது இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா நீங்கள் என்ன ஃபோனுக்கு என்ன லாக் போடுறீங்களோ அதை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கிளியர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வெக் வந்துடுங்க. வெக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சுதா அப்புறம் எஸ்கேஎன் இந்த மாதிரி 2 சேட்டை தான் நான் லாக் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சேட் மறுபடியும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களால் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆள்னு வச்சுக்கோங்க.